जय जय शंकरा हर हर शंकरा 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 जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते सुगुरुनाथं कांची पीतं सुरभजितं दिव्यज्ञानमयसं कांची जगदनमस्तते अपारगुण सिद्धं ज्ञानदं शान्तरूपिणं श्री சந்திரசேகர குரும் பிரமாமுதானம் கலிகதேவம் காட்சி மந்தி யூடியூப் சேனல் பிரத்யேகம் மகாபரிவார பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மனங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு புது செருப்பு விடுறதுக்கு இடத்தை தேடிட்டு இருந்தியோ புது செருப்பை விடுறதுக்கு இடத்தை தேடிட்டு இருந்தியோ நம்ம சேனலில் புதுசாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய அனுபவங்கள் நம்ம ஒரே சேனலில் மட்டுமே என்ன சொல்கிறோங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அது எல்லாம் நடக்கிறது ஆனால் நான் ஒன்று சொல்ல விட்டுடுறேன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு அதனால் ஒரு வேளை சப்ஸ்கிரிப்ஷன் ஏறாமே இருக்கான்னு அதுவும் தெரியாது எனக்கு அதுக்கப்புறம் எல்லோரும் பாருங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் தினமும் இது வந்து ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்தில் தான் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடுறது நான் பெரிய ஸ்டோரி மாதிரி சொல்கிறது இல்லை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் இதே நான் சொல்கிறதுனால பார்க்கலையான்னு எனக்கு தெரியாது அது பெரியவாளுக்கு தான் தெரியும் இன்றைக்கி அனுபவத்தில் ஸ்ரீ முக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரி ஸ்ரீ வைஷ்ணவர் அவர் பசன் நகரில் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி கோவில் அவர் தான் மூல காரணம் அவர் தான் கட்டினார் நிறைய பேர்கிட்ட அதாவது அதுக்கு முக்கியமாக வந்து மகாபரிவா சொன்ன ஒரு ஐடியாவில் தான் அவர் அதை கட்ட ஆரம்பித்தார்னு அப்படின்னாலுமே அதுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணவர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி மில்ஸ் அதனுடைய ஓனர் தேவராஜுலு நாயுடு அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் கைங்கரியம் அதெல்லாம் வச்சுட்டு அவர் பண்ணார் இவர் வந்து அடிக்கடி அந்த கோவிலில் என்ன நடந்துட்டுருக்கு அந்த கோவில் விஷயமா அப்டேட் பண்ணுறதுக்கு வருவார் மகாபரிவாவை பார்க்குறதுக்கு அதை தவிர ஒரு தடவை என்ன ஆகிடுது அப்படின்னா மகாபரிவா வந்து தினமுமே அனுகிரக பாஷணம் ஒரு சாயங்கால வேலையில் கொடுக்குறதா இருந்தது போல இருக்காது எந்த சமயம்னு தெரியலை அதனால் இவர் தினமும் வந்து போகிற மாதிரி பண்ணியிருந்தார் அப்போ வந்து முதல் நாள் வரார் அன்னைக்கு வரும்போது அவர் அதுக்கு முன்னாடி வந்து கல்கட்டா போயிருக்கார் ஏதோ ஃபேமிலி அவர் சொந்த விஷயமா இங்கே போயிருக்கார் போனபோது ஒரு 5-6 நல்ல செப்பல்ஸ் அங்கே நல்லா கிடச்சிது போல இருக்காது நல்ல செப்பல் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டார் 5-6 இருக்கட்டும் அது போட்டு கடை கட்டணும்னு வாங்கிட்டார் அவர் சைஸுக்கு அவர் வாங்கிட்டு வந்துட்டார் வீட்டில் வச்சுட்டார் அதில் ஒரு நல்ல காஸ்ட்லியர் செப்பல் ஒரு காஸ்ட்லி செப்பல் எடுத்து போட்டுட்டார் அன்றைக்கி போட்டுருந்தா அன்றைக்கி வந்திருக்கார் கொஞ்சம் லேட்டாகிடுது இருந்தாலும் அவர் வந்து வாசலில் மடத்து வாசலில் வந்து பார்த்தாருன்னா ஏகப்பட்ட செப்பல்ஸ் வெளியில் இருக்குது நிறைய பேர் உள்ளே இருக்காருன்றது தெரியுது இவர் வந்து என்ன பண்ணார் இவ்வளோ காஸ்ட்லி செப்பலை விட்டால் எங்கேயாவது போயிடுமோன்னு சொல்லிட்டு இடத்த தேடினார் அந்த மொத்தமாக இருக்க செப்பல் கூடயே விடக்கூடாதுன்ட்டு இடத்த தேடி அதுக்குன்னு ஒரு இடத்த பார்த்து இந்த இடம் ஒரு மாதிரி பாதுகாப்பாக இருக்கும் எங்கேயும் யாரும் எடுத்துன்னு போயிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு அப்புறம் உள்ளே வந்தார் அவர் உள்ளே வரார் மகாபரிவா வந்து நம்ம பார்வதி பதியேன்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரன் உள்ளே கிளம்பி போயிட்டார் அவ்வளோதான் முடிஞ்சது அன்றைக்கி அனுகிரக பாஷம் முடிஞ்சது இவர் உள்ளே போனார் மகாபரிவாவை நேராக பார்ப்பார் அதனால் நேராக போய் நமஸ்காரம் விழுந்து வைஷ்ணவ முறைப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்தார் எழுந்தவுடனே பெரியவா கேட்டா இப்போ தான் வரையோ அப்படின்னு கேட்டார் ஆமாம் பெரியவா இப்போ வரல இப்போ தான் அவர் எதிர்க்க வந்திருக்கார் ஆனால் அந்த உண்மையை சொன்னார் உடனே மகாபரிவா வந்து அடுத்த கேள்வி கேட்டார் புது செருப்பை பத்திரமா விடணும்னு இடத்த தேடிட்டு அலைஞ்சியோ என்ன சொல்லுவார் இவர் தூக்கி வாரி போட்டது பட்டுன்னு ஒரு மண்டை மேலே ஒன்று கொடுக்குற மாதிரி இருந்தது பயங்கர ஷாக்காக இருந்தது பெரியவாளுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு மனசில் கேட்டார் நிறைய பேருக்கு வந்து பெரியவா பரமேஸ்வரன்னு தெரியாமே ஆனால் இருந்திருக்கா நிறைய நடந்திருக்கு அவளுக்கு அந்த அனுபவம் ஏற்படும் போது தானே தோன்றுறது பெரியவாளுக்கு இப்படி தெரிஞ்சுதுன்னு மனசில் நினச்சிக்கிறார் அப்புறம் பெரியவா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் ஆமாம் பெரியவான்னார் ரொம்ப அவமானமாக போயிடுது அப்படின்றார் ஒரு செருப்பு விடுறதுக்காக தேடுறது ஒரு அப்படிங்கிறது ஒரு என்ன குணம் ஒரு இடத்த தேடுறது பார்க்கறதுன்னு
செருப்புன்னா நம்ம கூடையே வரப்போகிறது அப்படின்னு அவரே சொல்கிறார். நம்ம கை காலில் போட்டுருக்க, கையில் போட்டுருக்க ஒரு மோதிரமோ ஒரு ஏதோ என்னென்ன நகை எதாவது போட்டுருக்கோமோ அதுவோ, நம்ம செயின் கழுத்தில் போட்டிருக்க செயினும், இதெல்லாம் நம்ம கூடையே வரப்போகிறது, எதுவுமே நம்ம கூட வரப்போகிறது இல்லையே அப்படிங்கிறது அவருக்கு அன்றைக்கி அந்த ஒரு விவேகம் வந்துடுது. அதனால் அவர் வந்து அந்த மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனை அவர் வந்து ஒரு நாளுக்கு ஒரு அந்த மாதிரியான ஒரு இதை கொடுத்துட்றார், ஞானத்தை கொடுத்துட்றார், வைராக்கியத்தை. ஞான வைராக்கிய சித்தர்த்தம்னு தானே அது கிடைக்கிறது பெரியவாக்கிட்ட அப்படிங்கிறது தெரியுது. அதனால் அன்னைக்கு டிசைட் பண்ணவர் தான். அன்றைக்கி அந்த புது செருப்பையும் விட்டுட்டு வெறுங்காலோட நடந்தாராம். நடந்து வந்துட்டார். அதுக்கப்புறத்துல காலில் வந்து செப்பலே போடுறதில்லை. அதுக்கப்புறம் மோதிரம், அப்புறம் வேறு எதுவும் அந்த அணிகலன்கள் எதுவுமே செயின் அந்த மாதிரிலாம் போடுறதில்லை. இப்படியே அவருடைய வாழ்நாள் முழுக்க அப்படியே அந்த முக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரி அப்படிங்கிற ஸ்ரீ வைஷ்ணவர் அந்த அஷ்டலட்சுமி கோவில் பெசல் நகர் அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்து அதை கட்டி அப்படிலாம் ஆயிருக்கு. அப்படின்னா அந்த இதற்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வைராக்கியம் எங்கேருந்து வந்ததுன்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் மூலமாக தான் வந்திருக்கு. ஆனால் அந்த வைராக்கியம் யார் மூலமாக யாருக்கு எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அந்த பரமேஸ்வரன் தான் நம்ம தலையெழுத்து எழுதினா அன்றைக்கி தான் நடக்கும். அதனால் அப்பேற்பட்ட ஒரு அனுபவமாக இருக்குது. பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது? செருப்பு விட்டது வாசலில் தேடிண்டே இடத்த தேடிண்டு. அதனால் அன்றைக்கி மிஸ் ஆனது தான் அவருடைய அனுகிரக பாஷணம். இனிமேல் ஆகாது, அவருக்கு தான் எதுவுமே வேண்டாம் டிசைட் பண்ணிட்டாரு. கூட எதுவுமே வரப்போகிறதில்ல கடைசியில், அதனால் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு தோணிடுத்தான் அவருக்கு. அன்னிலேருந்து விட்டவர் தானே எதுவுமே எடுத்துக்கிறதில்ல, அன்னிலேருந்து போட்டிருக்கு. இந்த மாதிரி எதையுமே உபயோகப்படுத்தலை. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமீச்சன் மகாபிரிய பாதமீச்சன்.